ஐயா RNK அவர்களின் மறைவு மிகுந்த துயரம் அளிக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு கூட நான் மருத்துவமனையில் அவரை பார்த்தேன். இன்று வருவார் என்கிற நம்பிக்கையோடு இருந்தோம். 101 வயதில் காலமாகி இருக்கிற அவர் புகழ் நீடு அழ வேண்டும். அவருடைய பங்களிப்பு தமிழ் சமூகத்தில் என்றென்றும் போற்றப்படும். விடுதலை போராட்ட வீரராக, பொது உடைமை இயக்க தலைவராக, விளிம்பு நிலை மக்களின் பாதுகாவலராக அவர் தொண்டாற்றியிருக்கிறார். அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் என்றாலும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உரிமை இயக்கத்தை உருவாக்கி அவர்களின் குரலாக தொடர்ந்து புறத்து பேசி வந்தவர். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது. பொது வாழ்வில் எளிமையாகவும் தூய்மையாகவும் வாழ முடியும் என்பதற்கு அவர் நம்மிடையே ஒரு வாழும் சாட்சியாக விளங்கியவர். இவரை போல் ஒரு ஆளுமை இனி அரசியல் களத்தில் பார்க்க முடியுமா என்று ஏக்கம் தரக்கூடிய வகையிலே வாழ்ந்து காட்டியவர். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரிகள் யாவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன்.